Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலேருந்து உங்க சுரேஷ். எந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் aspirants கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு அகைன் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஆல்ரெடி இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது பிரசன்ட் தேர்ட் இயர்ல இருக்கிறவங்களும் பண்ணலாம், ஃபைனல் இயர் இருக்கிறவங்களும் பண்ணலாம், அல்லது முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் பண்ணலாம். இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னத்தை பத்தி பேச போறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், கேட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் 2021 அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. அது பத்தின அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் நம்ம வீடியோவில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேட் எக்ஸாமினேஷன் அதை பற்றி ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒரு ஃபோர்மோஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல எக்ஸாமினேஷன்ஸ். உண்மையிலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இது எடுக்கிறது இல்லைங்க. கேட்டால் டஃப் அப்படிங்கிற கான்செப்ட் போயிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 65 பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு போகலாம், ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ்டில் கூட உங்களுக்கு நல்ல ஹையர் ரேங்கிங்கில் வந்து நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஹையர் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. இந்த கேட்டில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னா ஏற்கனவே 25 கோர்சஸ் வந்து கேட்டில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அகைன் 2 கிரெடிட் 2 விஷயம் வந்து புதுசாக சேர்த்தப்பட்டிருக்கு. இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்டை இந்த வருஷம் கேட்ல முத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் கேட் எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் படிச்சவங்களும் கேட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது வந்து இந்த 2 விஷயம் புது கிரெடிட்டா புதுசாக இந்த வருஷம் கேட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 27 டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ல இருக்கிறவங்க கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. கேட் எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். செப்டம்பர் 30th வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபைலிங்கு. ஸோ செப்டம்பர் 14th ஆரம்பிச்சு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறோம். டேட்டை மறந்துடாதீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அதில் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட் கட்டி வித் ஃபைனோட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் 3 டேட் எய்தர் செப்டம்பர் 14 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், அதுலேருந்து செப்டம்பர் 20-30க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒருவேளை இதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த 7ஆம் தேதி பண்ணுறவங்க யாருக்கு அப்படின்னு கேட்டால் வித் ஃபைனோட பண்ணணும். சரி, இப்போ ஃபீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட்டு, கேர்ள்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கு வந்து வெறும் 750 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து லேட் ஃபீஸில் வந்து லேட்டர் டேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1250 ரூபா கட்டணும். இதுவே ஆல் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 rupees வந்து உங்களுக்கு ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு. இதுவே நீங்கள் லேட்டில் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் 2000 rupees வந்து நீங்கள் கட்டணும். ஸோ இந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கேட் எக்ஸாமை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக அடிக்கலாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு 5 சப்ஜெக்ட்லேருந்து 6 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் கோர் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே கேட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ பிரைட் ஃபியூச்சர். அப்ளை ஃபார் கேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. தேர்ட் இயரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டே அப்ளை பண்ணலாம். அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரையல் பண்ணுங்க. அடுத்து ஃபைனல் இயர் முடிச்சவங்க, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வித் ஸ்டைஃபனோட நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு 18,000 ரூபா அளவுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் வாங்கிட்டு நீங்கள் பிஜி படிக்கலாம். அல்லது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகலாம், ஸ்டேட் லெவல் வேலைக்கு போகலாம். மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 45,000லேருந்து அதிகபட்சம் 2 lakhs வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரைட் ஃபியூச்சர். வில் see you in the next video. Until then, bye bye.